ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கீழ்கண்ட தரவுகளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. சரிங்களா? இந்த நம்பர் இருக்குது. வீச்சுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? வீச்சுனா எல் மைனஸ் எஸ். சரிங்களா? அதே வீச்சு கெழுனா வீச்சு கெழு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். சரிங்களா? இப்போது வீச்சு கண்டுபிடிக்கலாங்களா? வீச்சு எல்லோட வேல்யூன்னு என்ன இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் தான் எல், மிகப்பெரிய எண் எல். ஓகேங்களா? இதில் மிகப்பெரிய எண் எது? 125ங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஸுனா ஸ்மால் நம்பர், இருக்கிறதுலையே சிறிய நம்பர் தான் எஸ்ஸு. அப்போ 63 தான் எஸ்ஸோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது வீச்சு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்னு நமக்கு தெரியுங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூனா 125 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 63. அப்போ நமக்கு வீச்சு என்ன கிடைக்கும்? 125லேருந்து 63 மைனஸ் பண்ணோமா நமக்கு 62 கிடைக்குங்களா? அப்போது வீச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வீச்சு கெழு கண்டுபிடிக்கணுங்களா? வீச்சு கெழுனா எல் மைனஸ் எஸ் இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா? எல் மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 62. அப்போது 62ன்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல் ப்ளஸ் எஸ்ஸுனா லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கூட்டணும். 125 ப்ளஸ் 63 இது கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 62 டிவைடட் பை 5 3 8 6 2 8 1ங்களா? 188ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை ரெண்டாம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா? 3 2 6 1 2 2ங்களா? இதை அடித்தா 9 2 18 4 2 8. சரிங்களா? இப்போது நம்ம இந்த 94 31 94ஆல் வகுக்கணுங்களா? வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வகுத்தா நமக்கு இப்போது 31 94ஆல் வகுக்கும்போது இது 94 விட உள்ள சின்ன நம்பராக இருக்கிறதுனால புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கலாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டால் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3 12க்கு 2 மீதி 1 9 27 1 28. இங்கே 0 இருக்குது, கழிக்க முடியாது. என்ன பண்ணணும்? ஒன்று கடை வாங்கலாங்களா? கடை வாங்கிட்டு இங்கே 0 ஆயிரும், இங்கே 10ன்னு வந்துடும். 10ல் 2 கழிச்சோமா 8, இங்கே 0 இருக்கும், இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 10, 10ல் 8 கழிச்சா 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 சேர்த்திக்கணும், ஏன்னா 28ன்னு இருக்குது, ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கோம். 0 சேர்த்திக்கலாங்களா? அடுத்தது 3 டைம் போட்டால் 282 வருது. இங்கே 280 தான் இருக்குது, அப்போ 2 டைம் தான் வரும். சரிங்களா? இப்போது 2 8 9 2 18 188ங்களா? இதை கழிச்சா என்ன வரும்? 10, 10ல் 8 கழிச்சோமா 2, இங்கே 7 தான் இருக்கும், ஒன்று கடை வாங்கினா 17, 17ல் 8 கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 9ன்னு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட்டு 0 சேர்த்திக்கலாங்களா? அடுத்து 9 டைம் 4 9 36, ரிமைனிங் 3, 9 9 81 3 84. ஓகேங்களா? இதை கழிச்சா எதுவாக இருந்தாலும் வந்துட்டுருப்போது. நமக்கு மேலே என்ன ஈவு என்ன கிடச்சிருக்கு? 0.329ன்னு இருக்குங்களா? நம்ம 2 ஸ்தானமாக எழுதிக்கலாங்களா? புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானமாக எழுதிக்கலாம். 2வது ஸ்தானத்தை 2 ஸ்தானம் மட்டும் எழுதுறதுனால 3வது ஸ்தானம் 5 விட பெருசாக இருக்கிறதுனால 2வது ஸ்தானத்தோட 1 கூட்டிக்கணும். 2ஓட 1 கூட்டிக்கலாங்களா? இதுதான் வீச்சு கெழு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்லேயே 2வது பார்ட்டு பார்க்கலாங்களா? 2வது பார்ட்டில் வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸுங்களா? இதில் நமக்கு எல்லோட வேல்யூ என்ன தெரியும்? இருக்கிறதுலே பெரிய வேல்யூங்களா? பெருசு எது? 43. இங்கே என்ன இருக்குது? 61 இருக்குங்களா? 61.4. இதுதான் பெரிய நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 13.6. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போது வீச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? 61.4 மைனஸ் ஸ்மால் நம்பர் என்ன? 13.6ங்களா? இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 61.4 13.6. கடை வாங்கினோமா 14ங்களா? 14ல் 6 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ங்களா?
8ன்னு வரும். இங்கே வந்து 1 கடன் கொடுத்தாச்சு 0 இருக்கும். 10ங்களா கடன் வாங்கினா 10ல் 3 கழிச்சோமா 7. நெக்ஸ்ட்டு இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 கழிச்சோமா 4ன்னு வருங்களா. ஓகே, இதுதான் வந்து L-S வீச்சு 47.8. அடுத்து வீச்சு கெழு கண்டுபிடிக்கலாங்களா. வீச்சு கெழு வந்து L-S டிவைடட் பை L+S. L-Sஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 47.8ங்களா. டிவைடட் பை L+Sனால் ரெண்டையும் கூட்டிக்கணுங்களா. 61.4ஐயும் கூட்டல் 13.6ஐயும் கூட்டணுங்களா. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 47.8 டிவைடட் பை ரெண்டையும் கூட்டினோமா 6 4 10க்கு 0 மீதி 1 1 3ஐயும் கூட்டினோமா 4 4 1 5ன்னு வரும். அப்போ 6 1 7ன்னு வந்துடும். 75ன்னு வருதுங்களா. இப்போது நமக்கு புள்ளிக்கு அடுத்து 0க்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ இது எப்படி எழுதலான்னா 47.8 டிவைடட் பை 75ன்னு இருக்குங்களா. இதை வந்து நம்ம புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது, ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கும் போது நமக்கு முழு நம்பராக கிடச்சிரும். 478.750ன்னு கிடச்சிரும். சரிங்களா. இப்போது இதை நம்ம வகுக்கணும். எப்படி வகுக்கலாம், 478 750ஆல் நம்ம வகுக்கணும். சரிங்களா. 750ஆல் வகுக்க முடியுங்களா, முடியாதப்ப புள்ளி வச்சு 0 சேர்த்துலாங்களா. 0 சேர்த்துனா நமக்கு என்ன கிடைக்கும், இப்போது 6 டைம்ஸ் போடலாங்களா. 6 டைம்ஸ் போட்டால் 0 IR 30க்கு 0 மீதி 3 7R 42 42 3 45ன்னு வருங்களா. இங்கே 4780 இருக்குது, இங்கே 4500 இருக்குது. 780ல் நம்ம மீதி 280ன்னு வருங்களா. கழிச்சோமா 500. ரிமைனிங் மறுபடியும் 0 சேர்த்துனுங்களா. 0 சேர்த்துனா என்ன கிடைக்கும் நமக்கு 3 டைம்ஸ் வருங்களா. 3 டைம்ஸ் போட்டால் 0. அடுத்தது 15க்கு 5 மீதி 1 IL 35 1. இப்போது 3 15க்கு 5 மீதி 1 7 21 21 ஒரு 1 22ன்னு கிடைக்கும். சரிங்களா. 10ல் 5 கழிச்சா 5, இங்கே 7 இருக்கும். 7ல் 2 கழிச்சா 5 550ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் 0 சேர்த்திக்கலாங்களா. இப்போது 7 டைம்ஸ் வரும். 0 7 0யும் பெருக்குனா 0 IL 35 5 ரிமைனிங் 3 7 49 52ன்னு வருங்களா 3. அதுக்கடுத்து 0 10ல் 5 கழிச்சா 5 4 இருக்கும். 4ல் 2 கழிச்சா 2ங்களா 250ன்னு கிடைக்கும். நமக்கு வந்து புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் இருந்தால் போதுமானது. 0.637ன்னு இருக்குங்களா. அதை வந்து நம்ம 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா. 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் 3வது ஸ்தானத்தை வந்து 5 அல்லது 5ஐ விட பெருசாக இருந்தால் நம்ம 2வது ஸ்தானத்தோட 1 கூட்டிக்கலாம். சரிங்களா. இப்போது 3ஓட 1 கூட்டிக்கிட்டால் 4ங்களா. அவ்வளோதான். இதுதான் வந்து வீச்சு கெழு, இது வந்து வீச்சு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.